சாரி, ஒரு கால் வந்து இடையில கட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப என்னன்னா, ஒரு படம் வந்து எப்போ வந்து முதல்ல கட் பண்ணலாம் அப்படின்றப்போ, அந்த படம் ஒரு 25 பிரிக்ஸாவது குடுக்கணும். அப்படின்றப்ப என்னன்னா, அந்த படம் எப்போ 25 பிரிக்ஸ குடுக்கும்? நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச படம் அப்படின்னா, 4 1/2 நாள்ல வந்து அந்த படம் 4 1/2லேருந்து 5 நாள்ல வந்து 25 பிரிக்ஸ அடைஞ்சிரும். அப்ப என்ன அன்னைக்கு ஸ்மெல் இருக்குமா அப்படின்னா, ஸ்மெல் இருக்காது. எப்ப ஸ்மெல் இருக்கும்? அந்த அதிகபட்ச 32.53 கடந்து திரும்ப சுவை குறைய ஆரம்பிக்கிறப்ப தான் ஸ்மெல்ல குடுக்கும். அப்ப என்னன்னா, குறைஞ்சபட்சம் எப்ப அந்த படத்த கட் பண்ணலாம் ஒரு படத்த அப்படின்னா, 25 பிரிக்ஸ் அடைஞ்ச 4 1/2 நாள், 5 நாள்ல கட் பண்ணலாம். என்னைக்கு ஸ்மெல் இருக்கும்? ஏற்கனவே சொன்ன மாரி, அதிகபட்ச சுவைய அடைஞ்ச 32.53 அன்னைக்கும் ஸ்மெல் இருக்காது. அதுக்கு அடுத்த கொஞ்சம் நேரம் கடந்து தான் ஸ்மெல்ல குடுக்கும். அப்படின்றப்போ இந்த படம் வந்து J33 ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகள் படி 25 டிகிரி ரூம் டெம்பரேச்சர்ல 8வது நாள் தான் வந்து அதிகபட்ச சுவையான 32.53 பிரிக்ஸ குடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்மெல்ல குடுக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த பழத்தோட பல்புகள்லாம் பார்க்குறப்ப நசநசன்னு ஆக ஆரம்பிக்கணும். அந்த டிகிரேடட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம் நம்ப. அந்த ஸ்மெல்ல குடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஜூஸினஸ் தெரியும் உள்ள. என்னன்னா, அந்த பழத்தோட ஜூஸினஸ் ஆகுறப்ப என்னன்னா, அந்த பல்போட திக்னஸ் குறையும். இதே பல்பு நீங்க 4 1/2 நாள்ல கட் பண்ணப்போ திக்னஸ் அதிகமா இருக்கும். பழுக்க திக்னஸ் குறைஞ்சிட்டே வரும். அப்போ என்னைக்கு ஜூஸினஸ் ஆகுதோ அந்த டைம்ல பார்க்குறப்ப இன்னும் திக்னஸ் குறையும். கண்டிப்பா குறையும். இந்த பல்போட திக்னஸ் வந்து இன்னும் குறையணும். குறையும். அதுக்கப்புறம் இன்னொரு தன்மை என்ன ஆகும்னா, அசிடிட்டி. எப்படி 4 1/2 ஒரு அறுத்த அன்னையிலேருந்து பார்க்குறப்போ சுவை TSS பிரிக்ஸ் ஏறுதோ, அதேபோல அசிடிட்டின்றது குறைய ஆரம்பிக்கும். என்னைக்கு ரொம்ப வந்து குறைஞ்சபட்ச அசிடிட்டி என்னைக்கு இருக்கும் அப்படின்னா, 8வது நாள் அந்த என்னைக்கு அதிகபட்ச TSS பிரிக்ஸ் அடையுதோ அந்த நிலையில தான் வந்து இருக்கிறதுலேயே குறைஞ்சபட்ச அசிடிட்டியான 0.27 ஆர் 0.3 ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகள் படி 0.3% ஆர் 0.27% வந்து 8வது நாள்ல குடுக்கும். அப்போ என்னைக்கு இந்த பழத்தை வந்து நுகர்வோர் வந்து நல்ல அதிகபட்ச சுவையை என்னைக்கு ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க 4 1/2 நாள்ல கட் பண்ணுறப்போ 25 பிரிக்ஸ் இருக்கப்போ, அந்த அசிடிட்டி வந்து 0.7 0.8 வாட் எவர் இருக்கலாம். அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 TSS ரேஷியோ 30 அப்படி இருக்குன்னா, 5வது நாள் 6வது நாள் பார்க்குறப்போ 30ன்றது 50 ஆகும். அடுத்த நாள் வந்து 70 ஆகும். ஆக 8வது நாள் வந்து 108.43 அதுதான் வந்து TSS அசிடிட்டி ரேஷியோ. 8வது நாளுக்கு அப்புறம் 9வது நாள் 10வது நாள் என்ன ஆகும் அப்படின்னா, TSS வேல்யூ பிரிக்ஸ் குறையும். அப்போ பிரிக்ஸ் குறையிறப்ப அசிடிட்டி என்ன ஆகும்? திரும்ப ஏற ஆரம்பிக்கும். 8வது நாளுக்கு அப்புறம் திரும்ப அசிடிட்டி ஏற ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன ஆகும்னா, அசிடிட்டி வந்து அந்த சுவையை விட கிளியராக டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் பழத்தை உட்கொண்டா வயிற்று வலி, இல்லை வந்து லூஸ் மோஷன் வாட் எவர் அமையலாம். ஆக என்னென்னா, அந்த டைமில் அந்த அதிகபட்ச டாமினன்ட் அசிடிட்டி இருக்கப்போ சாப்பிட முடியாது. அப்போ டிஸ்கார்ட் பண்ணணும். அப்படின்றப்போ சயின்டிஃபிக் கம்யூனிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டிகிரேடட் கண்டிஷன்ஸில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றப்போ ஜூசினஸ் ஆகும். ஜூசினஸ் ஆகிறப்போ உள்ள வாட்டரி ஃபார்மேஷன் தெரியும். அந்த வாட்டரி ஃபார்மேஷன் இருக்கப்போ விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த திக்னஸ் பல்போட திக்னஸ் குறையும், ஸ்மெல் மாறும், நியூட்ரிஷன் வேல்யூஸ்லாம் குறைஞ்சிட்டு வரும். அப்படின்றப்போ அது வந்து டிகிரேடட் ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம். எண்ணெயிலிருந்து அப்படின்னு பார்க்குறப்போ அந்த அதிகபட்ச TSS அடைஞ்சி அதுக்கப்புறம் TSS பிரிக்ஸ் குறைய ஆரம்பிக்கலாம். குறையிறதுலேருந்து அந்த கடைசி கட்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் அது வந்து டிகிரேடட் ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம். அப்போ வந்து எந்த ஒரு ரகத்துக்கு அதிகபட்ச ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பார்க்குறப்ப எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பழம் வந்து அறுவடை பண்ணி 25 பிரிக்ஸ் அடைய 4 1/2 நாளில் கட் பண்ணுறப்போ அது குறைஞ்சபட்ச சாப்பிடத்தன்மை உள்ள 25 பிரிக்ஸு. அதுக்கப்புறம் ஸ்மெல் இல்லாமல் அதோட அதிகபட்ச சுவையை அடையக்கூடிய 8வது நாள் வரைக்கும் ஸ்மெல் இருக்காது. 8வது நாள் அதிகபட்ச சுவையான வாவ் ஃபேக்டரும் கொடுக்கும். அன்றைக்கி தான் வந்து TSS பிரிக்ஸ் அதிகமாக இருக்கும், அசிடிட்டி குறையும். அப்போ TSS அசிடிட்டி ரேஷியோ 108.43 இருக்குன்றோம். பாலூர் 1 பார்க்குறப்போ இந்த ரேஷியோ வந்து 30, சித்து சங்கராக்கு 50, மங்களா ரெட்டுக்கு 130. அப்படி இருக்கப்போ ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகள் படி நிறைய ரகத்துக்கு 230 வரைக்கும் இருக்குது அப்படின்றது டேட்டா. அப்போது சித்து சங்கரா வந்து பாலூர் 25 19 பிரிக்ஸ் ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகளான பாலூர் 1 வந்து 22 25 பிரிக்ஸ் வரைக்கும் ஃபீல்டு ரிசல்ட் கொடுக்குது. அந்த டைமில் அதிகபட்ச TSS அசிடிட்டி ரேஷியோ 30 அப்படின்னா சித்து 50, J33 108.43, மங்களா ரெட்டு 130. அப்போது 220 230 TSS அசிடிட்டி ரேஷியோ உள்ள வகையில் எந்த அளவுக்கு சுவை அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம விவசாயிகள் வந்து உணர்ந்து பார்க்கணும். அப்போ என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு படம் வந்து அதிகபட்ச சுவையை அடைய எத்தனை நாள் எடுக்குது அப்படின்னு பார்க்கணும். அதிக நாள் எடுக்குன்னா அந்த படம் வந்து நல்ல ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. அப்படின்றப்போ இந்த J33 32.53 அடைய 8 நாள் ஆகுது. அப்போது 4 1/2 நாளில் குறைஞ்சபட்ச சுவை சாப்பிடக்கூடிய தன்மை, அதிகபட்ச சுவை 8வது நாள்,
அதுக்கப்புறம் அக்செப்டபிள் அரோமா வர்றது 8லேருந்து 10 நாள் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 நாளோடு இருக்கலாம். அது வந்து கடைசி கட்ட ஆப்டிமல் ஸ்டேஜ், நல்ல வந்து கடைசி கட்ட உகந்த நிலை அப்படின்றது அரோமா வந்தது. நம்ம விவசாயிகள் நிறைய பேர் கன்சியூமர்ஸ் என்ன நினைக்கிறோம், ஸ்மெல் வந்த பிறகு தான் நல்ல சுவை நினைக்கிறோம். ஆக கிடையாது அப்படின்றது தான் டேட்டா. ஸ்மெல் வரத்துக்கு முன்னால் 1 ஹவரோ இல்லை 1 டேக்கு முன்னாலே தான் அந்த பழம் வந்து அதிகபட்ச சுவையை கொடுக்குது. ஸ்மெல்லுன்றதே வந்து அந்த பழம் வந்து நல்ல பழுத்த நிலையை அடைஞ்சு திரும்ப வந்து குறைய ஆரம்பிக்குது, கெட ஆரம்பிக்குது. அதனோட சயின்ஸான ஜூசினஸ் தெரியுது. அதுன்றது நம்ம விவசாயிகள் கன்சியூமர்ஸ் உணரணும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அதிகபட்ச சுவையை அடைஞ்சு அரோமா வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கணும். அது ஒரு லாஸ்ட் மோஸ்ட் அக்செப்டபிள் ஷெல்ஃப் லைஃபு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4.5 நாள் மினிமல் ஷெல்ஃப் லைஃபு, 4.5 நாள்லேருந்து அது அதிகபட்ச சுவையை அடைய 8 நாள்ன்றப்போ வந்து அது ஆப்டிமல் ரைப்பனிங் ஷெல்ஃப் லைஃபு. அந்த இடத்துலேருந்து அதிகபட்ச சுவையிலேருந்து அரோமா வர்றது வந்து லாஸ்ட் மோஸ்ட் ஆப்டிமல் அக்செப்டபிள் ஷெல்ஃப் லைஃப், கடைசி கட்ட உண்ணக்கூடிய நிலை அப்படின்றோம். அது ஒரு ஷெல்ஃப் லைஃபு. அதுக்கப்புறம் நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி, அசிடிட்டியை பேஸ் பண்ணி, அந்த நசநசப்பை பேஸ் பண்ணி கடைசி கட்ட நிலை என்ன, அக்செப்டபிள் டிகிரேடட் கண்டிஷன்னு சொல்லுவோம். அது வந்து சிதைஞ்சிக்கிட்டே வந்தாலுமே இது வந்து ஸ்டில் வந்து எடிபிளாக இருக்கக்கூடிய அதில் கடைசி மோஸ்ட் சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இந்த J33 வந்து 8லேருந்து 10 நாள் வரைக்கும் தாங்கும் அப்படின்றது ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகள். அப்போது என்னென்னா விவசாயிகள் என்ன உணரோன்னா, 32.53 பிரிக்ஸ் வெரைட்டியே வந்து நமக்கு வந்து 8லேருந்து 10 நாள் கொடுக்குது அப்படின்னா, இன்றைக்கி தமிழகத்தில் விவசாயிகள் மத்தியில் நாம் லாஸ்ட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பார்க்குறப்போ 42.5 43 பிரிக்ஸ் வரைக்கும் பார்க்குறோம் பழங்கள். அந்த பழங்கள் அப்போ 42.5 பிரிக்ஸ் வெரைட்டி வருது அப்படின்னா, அந்த பழம் வந்து கிட்டத்தட்ட அந்த 42.5 அடைய 10 நாளுக்கு மேலே ஆகும். 10லேருந்து 11 12 நாள் ஆகும் அப்படின்றது தெரிய வருது. அப்போ என்னன்னா, அந்த பழம் 4.5 நாள் நீங்கள் 25 பிரிக்ஸில் கட் பண்ணாலும் ஸ்மெல்லு வராது. அந்த 43 அடைய வந்து ஒரு 10-11 நாள் ஆகுதுன்னா, அந்த 14 நாள் வரைக்கும் ஸ்மெல்லு வராது. அந்த 11வது நாளுக்கு அப்புறம் தான் வந்து எங்கேயோ ஒருத்தர் தோல் லைட்டாக அழுக ஆரம்பிக்கணும், டேமேஜ் இல்லை அப்படின்னா அழுக ஆரம்பிக்கணும். அப்போது அந்த 42.5 அடையறிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஸ்மெல்லு வரணும். அப்போ அந்த ஸ்மெல்லு வந்த பிறகும் பார்க்குறப்போ அதோட அதிகபட்ச டிஎஸ்எஸ் உள்ள வெரைட்டி என்ன தெரியுது அப்படின்னா, ஃபர்ம் ஃப்ளெஷ்ட் வெரைட்டி, உறுதியான சிதைப்பட்டுள்ள வர்க்கங்கள் என்ன தெரியுது அப்படின்னா, அதிகபட்ச சுவையை அடைஞ்சு ஸ்மெல்லு வந்த பிறகும் அவ்வளோ சீக்கிரமாக நசன ஆகாது, ஸ்லோவாக தான் ஆகும் அப்படின்னு ஒரு டேட்டா வருது. என்னென்னா, லாஸ்ட் இயர் வந்து ஒரு சாம்பிள் ஒரு பழம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 43 பிரிக்ஸ் ஒரு பழத்தை பார்த்து அந்த பழத்தை சுவைச்சு அதில் ஒரு 5 பல்ப்ஸ் மட்டும் தனியாக எடுத்து பாக்ஸில் அனுப்பி எனக்கு அனுப்பியிருந்தாங்க லாஸ்ட் இயர். அது ஒரு நாள் கழித்து எந்த ஒரு ரெஃப்ரிஜிரேஷனுமே இல்லாமல் 12 நேற்று 12 மணிக்கு அனுப்புகிறாங்கன்னா மறுநாள் 12 மணிக்கு எனக்கு வருது. மறுநாள் 12 மணிக்கு ஒரு நாள் கழித்து வரப்போ அந்த பழம் 43லேருந்து 35 பிரிக்ஸ் குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் வந்து அந்த பழம் சாப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த கன்சியூமர் ட்ரேடர் வந்து அந்த பழத்தை வந்து கட் பண்ணி கைப்பட்டு விரல் பட்டு வெறும் சொலையாக வந்து பாக்ஸில் ரெஃப்ரிஜரேஷன் எதுவுமே இல்லாமல் பஸ்ஸில் ஒரு நார்மல் பஸ்ஸில் போட்டு அனுப்பி மறுநாள் ஒரு நாள் கழித்து என் கைக்கு வந்து அந்த டைமில் அந்த பழம் சாப்பிடக்கூடியதாக இருக்குது, அசிடிட்டி அந்தளவுக்கு ஏறலை, சுவை வந்து ஸ்டில் வந்து 43 35 தான் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த பழம் இன்டாக்டாக இருந்து எந்த டேமேஜுமே இல்லாமல் கட் பண்ணாமல் அப்படி இருந்தால் அந்த பழம் ஒரு நாள்ன்றது 2 நாளும் தாங்கலாம் அவரோட அதிகபட்ச திறனை அடைஞ்ச பிறகு அப்படின்றது வருது. ஆக நம்ம விவசாயிகளுக்கு நம்ம செட் பண்ணுற டார்கெட் என்ன அப்படின்னா, 10லேருந்து 14 நாட்கள் தாங்கக்கூடிய ரகங்கள் பல வகைகள் வந்து நம்ம விவசாயிகள் மத்தியில் வந்து கொண்டு வந்து அது விவசாய ரகங்களாக பதிவு செஞ்சு PPVFR சட்டம்னு இருக்குது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் அத்தாரிட்டி, நியூ டெல்லின்ட்டு 2001 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து இயற்றப்பட்ட சட்டம். இதன்படி இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 4400 சில்லற ரகங்கள் வந்து எல்லா பயிர்லையுமே வந்து விவசாய ரகங்கள்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதில் பலால 21 ரகங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. தமிழகத்தில்னு பார்க்குறப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறப்போ இந்த விவசாய ரகங்கள் வந்து நிறைய ரகங்கள் பதிவு பண்ணப்படலை. அப்படின்றப்ப பலால வந்து முதலாக நம்ம TNA தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலிமா தக்ஷனா அப்படின்னு ஒரு வெரைட்டி 35லேருந்து ஒரு 42 பிரிக்ஸ் உள்ள ஒரு வெரைட்டியும் கம்லெஸ் வெரைட்டியும், விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து 35லேருந்து 40 பிரிக்ஸ் உள்ள கமலா கம்லெஸ் வரைக்கும் ஒரு 2 ரகமாக வந்து இன்னைக்கு ஃபார்மஸ் வெரைட்டியாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த வருஷம் அந்த 2 ரகங்களை வந்து ரிலீஸ் பண்ணப்படலாம். நம்ம தோட்டக்கலைத்துறை மூலயமா ஜாக் மிஷன் மூலயமா தமிழக அரசோட முயற்சியில் வந்து இந்த 2 ரகங்கள் வந்து விவசாய ரகங்களாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ இது வந்து தமிழகத்தில் இந்த விவசாய சட்டத்தை வந்து PPRFA ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் அத்தாரிட்டின்ற 2001 சட்டத்தை செயல்படுத்தி தமிழக அரசு மூலயமா தமிழக தோட்டக்கலைத்துறை மூலயமா தமிழக வேளாண் பல்கலைக்கழகம் TNA மூலயமா
ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகளோட முதல்ல விவசாய ரகமாக ரிலீஸ் பண்ணப்பட்ட எல்லா பயிர்களிலுமே பார்க்குறப்ப பலாவில் வந்து இந்த 2 ரகங்கள் முதல் விவசாய ரகங்களாக இருக்குது தமிழகத்தில் அப்படின்னு பார்க்குறப்போ, பாண்டிச்சேரியில்னு வந்த தக்ஷணா 35லேருந்து 42 பிரிக்ஸ் உள்ள ஒரு 10 நாளுக்கு மேலே உள்ள ஷெல்ஃப் லைஃப் உள்ள ரகமும், கமலா அப்படின்னு ஒரு 35லேருந்து 40 பிரிக்ஸ் உள்ள கம்லெஸ் வெரைட்டின்ற 2 ரகங்களும் வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டு செடிகள் கொடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட். ஆக நம்ம விவசாயிகள் இது போல ரகங்கள்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ, நிறைய பேர் விவசாயிகள் சொல்லுவாங்க, நுகர்வோர் சொல்லுவாங்க, இந்த பழம் வந்து கட் பண்ணி வச்சாலும் அதுக்கு அடுத்த ஒரு வாரம் அப்படியே தாங்குங்க, அப்படியே வெளியே வச்சிருந்தாலும் பழம் கெடாது, டெய்லி 2 சொல்ல எடுத்து சாப்பிடுவோம், நசனசன ஆகாதுன்னு சொல்லுவாங்க, ஸ்மெல்லே வராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா அது போல ரகங்கள்லாம் ஷெல்ஃப் லைஃப் அதிகம் அப்படின்றத விவசாயிகள் உணரணும். அப்போ என்னன்னா அந்த பழம் வந்து இன்னும் படுத்துட்டே இருக்குது, என்னைக்கு வந்து அதிகபட்ச பழத்து நிலை அடையுதோ அன்றைக்கி தான் ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் தான் ஸ்மெல்லை கொடுக்கும் அப்படின்றப்போ அந்த பழம் இன்னும் படுத்துட்டே இருக்குது அப்படின்றப்போ நிறைய நுகர்வோர், நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வெரைட்டி பழத்தை மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க, லாஸ்ட்டை தான் கட் பண்ணுவாங்க. இல்லை கட் பண்ணி பாதி பழம் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பழம் இருக்கும் கட் பண்ணணும்னு நசன அந்த பழத்தை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. நல்லா தாங்கக்கூடிய பழத்தை அப்படியே வச்சு வீட்டுக்கு எடுத்து மறுநாள் கொண்டாந்து கொடுப்பாங்க கடையில் வச்சு. அப்போ என்னென்னா அது போல் ரகங்கள் வந்து விவசாயிகள் மத்தியில் இருக்குது அப்படின்றது நிரூபணம் ஆகுது. அப்போ 43 பிரிக்ஸ் வெரைட்டின்றதே வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வே பண்ணுறப்போ அது முடிச்சு அடைஞ்ச பழமா இல்லையான்னு தெரியாது. வியாபாரி கரெக்டாக அது நல்ல பழுத்த நிலையில் ஸ்மெல் வரத்துக்கு முன்னால் கட் பண்ணாங்களான்னு தெரியாது, எந்த டைமில் கட் பண்ணாங்கன்னு தெரியும். அப்போவே 43 கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக 45 பிரிக்ஸ் உள்ள வெரைட்டியில் கூட விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றப்போ அறுவடை பண்ணப்பட்ட நாள்லேருந்து 25 பிரிக்ஸ் அடைய 4.5 நாளும், அந்த அதிகபட்ச பிரிக்ஸ் 40 10 நாளோ, இல்லை 42 ஒரு 11 நாளோ, இல்லை 45 ஒரு 12 நாளோ, திரும்ப ஸ்மெல்லு வரதுக்கான 12லேருந்து ஒரு 12.5 நாளோ, ஸ்மெல்லு வந்த பிறகு திரும்ப ஒரு 1 to 1.5 days அந்த பழம் தாங்குது அப்படின்னா அதிகபட்சமாக 40லேருந்து 45 பிரிக்ஸ் உள்ள வெரைட்டிங்க வந்து 14 நாட்கள் வந்து எந்த ஒரு ரெஃப்ரிஜரேஷனுமே இல்லாமல் ஒரு 25 டிகிரி ரூம் டெம்பரேச்சரில் தாங்கக்கூடிய லாங் ஷெல்ஃப் லைஃப் வெரைட்டிஸ் நம்ம விவசாயிகள் மத்தியில் இருக்குது அப்படின்றது நிரூபணம் ஆகுது. அப்போ என்னென்னா அதே பழங்கள் மார்க்கெட்டில் போகிறப்போ ஒரு 35 டிகிரி சென்டிகிரேட்டில் ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் ரோட்லேயோ இல்லை கடையிலையோ வச்சு விற்கிறப்போ என்னன்னா அந்த டைமில் வந்து டெம்பரேச்சர் 35 டிகிரி இருந்துச்சுன்னா அதே பழம் வந்து 10 நாள் கழித்து 40 அடைய வேண்டியது 7வது நாள் 8வது நாள் அடைஞ்சிடலாம், இல்லை 6வது நாள் 7வதுலேயே 35 பிரிக்ஸை கொடுத்துடலாம். அப்போ என்னங்கன்னா ரைப்பனிங் ஃபாஸ்ட் ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாக ரைப்பனிங் ஃபாஸ்ட்டாக ஆகும் அப்படின்ற டேட்டா வெளியே வருது. ஸோ அது போல் ரகங்கள்லாம் வந்து விவசாயிகள் வந்து நம்பகத்தன்மையும் ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் செட் பண்ணலாம். என்றைக்கு அதிகபட்ச சுவையை கொடுக்குதோ அந்த டைமில் வந்து ஒரு வாவ் ஃபேக்டர், இப்படி ஒரு பழம் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற நிலைமையை கொடுக்கலாம். அதே போல் வந்து ஸ்மெல் வந்துருச்சுன்னா அந்த பழம் வந்து அதிகபட்ச சாப்பிடக்கூடிய நிலையை அடைஞ்சிடுச்சுன்னு விவசாய நுகர்வோர் உணரணும். அப்படின்றப்ப அந்த பழத்தை மேற்கொண்டு ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போன்றப்ப 4.5 நாளில் கட் பண்ணுற பழம் கட் பண்ணி வச்சாலுமே அந்த பழம் படுக்க ஆரம்பிக்கும், படுத்துகிட்டே இருந்து சிறுக படுக்கும். அப்படின்றப்ப நிறைய நுகர்வோர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச பழம் நல்லாயிருக்கு, இனிப்பாக இருக்குது, இன்றைக்கி விட நாளைக்கு நல்லாயிருக்கு, நேற்றோட இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா அவங்க வந்து அந்த பழம் வந்து இன்னும் ரைப்பனிங்லேயே இருக்குது, அதிகபட்ச சுவையை அடையலை அப்படின்றது தெரியுது. அதே நீங்கள் அருமா வந்த பிறகு கட் பண்ணி பழத்தை வச்சிங்கன்னா நாளுக்கு நாள் உங்களுக்கு அசிடிட்டி தான் தெரிய ஆரம்பிக்கும், சுவை குறைய ஆரம்பிக்கும். அப்படின்றப்போ விவசாயிகள் வந்து இந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இது போல் அதிக சுவை உள்ள அதிக பிரிக்ஸ் உள்ள வெரைட்டிஸ் பார்க்குறப்ப என்னென்னா பழுக்க அதிக நாள் எடுக்கும். முழுசாக முதிர்ச்சி அடைஞ்ச பழங்கள் வந்து பழுக்க வந்து 10லேருந்து 12 நாள் மேலே ஆகும். அப்படின்றப்ப அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆகவும் அந்த பழம் வந்து கட் பண்ணாலும் அடுத்த பழம் வந்து அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வெளியே வச்சுருந்தா கூட பழம் தாங்குது, இன்னும் 2-3 நாள் 4-5 நாள் தாங்குது அப்படின்ற இன்னொரு அறிகுறியும், கடைசி நல்ல முதிர்ச்சியில் வந்து அந்த பழத்தில் பாலே இல்லை அப்படின்ற ஒரு அறிகுறியும், அந்த பழம் வந்து ஸ்மெல் வந்த பிறக்கும் அந்த பழம் 1 நாள் 2 நாள் தாங்குறதுன்ற அறிகுறியும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரகங்களை வந்து நீங்கள் வந்து விவசாய ரகங்களாக பதிவு பண்ணி உலகெங்கும் அந்த ரகங்களை வந்து கமர்ஷியல் கல்டிவேஷன் கொண்டு போய் அத்தகைய பழங்களை வந்து உலகெங்கும் நீங்கள் வந்து சேல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சு நீங்கள் ப்ரீமியம் ப்ரைஸ் செட் பண்ணலாம். ஏன்றப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நம்ம விவசாயிகள் மத்தியில் என்ன மெயின் பலால் அப்படின்னா 4.5 நாள் தான் பழம் தாங்குது அப்படின்னா இப்போ வந்து அந்த பழம் வந்து 25 பிரிக்ஸ் தான் அதிகபட்ச பொட்டன்ஷியலாக இருக்கும். அப்படின்றப்போ ஒரு 25 பிரிக்ஸ் வெரைட்டி 4.5 நாள்லேயே பழுத்துடும், அரோமா வந்துடும், ஸ்மெல் வந்துடும். ஒரு 30 பிரிக்ஸ்ன்றது 6வது நாள்லேயே ஸ்மெல் வந்துடும். ஒரு 32ன்றது 7வது நாளில் வரும். ஒரு 40 இந்த படம் பார்க்குறப்ப நான் வந்து கிட்டத்தட்ட வந்து போன 21ஆம் தேதி அறுத்தது பிப்ரவரியில், இன்றைக்கி மார்ச் 1ன்றப்போ 8+லேருந்து 9 நாள் ஆகிருக்கு. 36 பிரிக்ஸை கொடுத்துருக்கு இந்த படம். அப்போ 36 பிரிக்ஸ் என்னைக்கு அடையுதுன்னா 8.5 நாள்லேருந்து 9 நாள் அடையுதுன்றது தெரியுது. அப்போ 40 பிரிக்ஸ்ன்றது நான் சொல்கிற கணக்குப்படி 10 நாளில் அடையுதுன்றதும், 42ன்றது 11 நாள் 12 நாளுன்றதும், 45ன்றது கிட்டத்தட்ட 12+ நாளும், அந்த படம் ஸ்மெல்லு வரதுக்கு அடுத்து ஒரு 1/2 நாளும், ஸ்மெல்லு வந்தாலும் நியூட்ரிஷன் வைஸு ஸ்டில் எடிபிளாக இருக்கக்கூடிய பாயிண்ட்னு பார்க்குறப்ப அசிடிட்டி ஸ்டில் ஏறிட்டே வந்து டிஎஸ்எஸ் குறைஞ்சி அசிடிட்டி டாமினேட் பண்ணக்கூடிய அந்த நிலைமை வந்து 14 நாள்
கடந்து கிடைக்கும் அப்படின்றப்போ ஒரு பழம் 14 நாள் தாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம விவசாயிகள் மத்தியில் வந்து அத்தகைய ரகங்கள் இருக்குது அப்படின்றது புதுக்கோட்டையிலேருந்து வர சாம்பிள்ஸ்லையும், பன்ருட்டி அங்கேருந்து வர சாம்பிள்லையும், ஈவன் வந்து அந்த தக்ஷணான்ற வெரைட்டி பாண்டிச்சேரி வெரைட்டிலையும், கமலான்ற விழுப்புரம் வெரைட்டிலையும் நிறுவனம் ஆகுது. அப்படின்றப்ப அந்த ரகங்கள்லாம் நீங்கள் வந்து விவசாய ரகமாக பதிவு பண்ண தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலிமா, தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை மூலிமா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் டிஎன்ஏயோட பெரியகுளம், டிஎன்ஏ கிருஷ்ணகிரி, டிஎன்ஏ திருச்சி, அதே போல் டிஎன்ஏயில் குடுமியான் மலையில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள காலேஜ், டிஎன்ஏ பாலூர் வெஜிடபிள் ரிசர்ச் சென்டர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ரிசர்ச் சென்டரு, இங்கெல்லாம் நீங்கள் நேரடியாக அணுகி இந்த ரகத்தை வந்து மதிப்பு ஆய்வு பண்ண செய்து அந்த ரகம் ப்ராமிசிங்காக இருந்தால் விவசாய ரகமாக நீங்கள் வந்து பதிவு பண்ணக்கூடிய ரிக்வஸ்ட்டை கொடுத்து பதிவு பண்ணி 18 வருஷம் அந்த ரகத்துக்கான காப்புரிமை நீங்கள் பெற்று, காப்புரிமை மூலமாக அந்த ரகத்தை உங்களை தவிர வேறு யாரும் உற்பத்தி பண்ண முடியாது. அப்படி உற்பத்தி பண்ணாலும் உங்களுக்கு ராயல்ட்டி கட்ட வேண்டியிருக்கும். இல்லை அது பெனால்ட்டி வந்து நீங்கள் அவங்க மேலே வந்து உங்கள் ரகத்தை உங்களை அறியாமலே வந்து உங்கள் ரகத்தை வந்து வேறு ஒருத்தர் வந்து எடுத்து வேறு பேரில் விற்கிறாங்க, இல்லை உங்களுக்கு விவசாய ரகத்தோட உரிமைகளை தெரியப்படுத்தாமல் அவங்க அந்த ரகத்தை ப்ராபகேட் பண்ணி வேறு பேரில் விற்றுட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ரகத்தோட உரிமையை நீங்கள் உங்களுக்கு மீட் எடுக்கிறதுக்கும், அந்த ரகத்தை வந்து உங்களோட அறியாமை மூலிமா வந்து இன்னொருத்தர் வந்து எடுத்து உங்களோட உரிமையை வந்து அபகரிச்சு அவங்க மேலே பெனால்ட்டியோ இன்ஃப்ரிஜ்மெண்ட்ஸோ ராயல்ட்டியோ கொண்டு வர பிபிஎஃப்ஆர் 2001 சட்டத்தில் வந்து உரிமைகளை கொடுத்துருக்கு அரசு அப்படின்றத உணரணும். அதே போல் அத்தகைய ரகங்கள் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக ஜிகேவிகே யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் பெங்களூர் அப்படின்ற அந்த காலேஜ் மூலிமா டஸ் சென்டர்னு சொல்லுவோம், டியூஎஸ் டிஸ்டிங்டிவ்னஸ் யூனிக்னஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்றப்ப என்னென்னா, இந்த பிபிஎஃப்ஆர்ஐ சட்டம் 2001 படி ஒவ்வொரு பயிருக்குமே, ஒவ்வொரு உணவு பயிருக்குமே, ஒவ்வொரு தானியத்துக்குமே, ஒவ்வொரு ஃப்ளவரு, ஃப்ரூட்ஸு, மரங்கள், வெஜிடபிள்ஸு, காய்கறிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டஸ் சென்டர் வந்து ஒரு இடத்துல நிறுவியிருக்காங்க ஒவ்வொரு காலேஜில். அப்படின்றப்போ பலாக்கு வந்து இந்தியாவில் வந்து டஸ் சென்டராக வந்து ஜிகேவிகே யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் பெங்களூர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அவங்க தான் வந்து டஸ் சென்டரு. அப்படின்றப்போ நீங்கள் விவசாய ரகமாக பதிவு பண்ண வந்து நிறைய முயற்சிகள் எடுத்து நடக்கலை அப்படின்னப்போ நீங்கள் டைரெக்டாக அவங்க அணுகி ஒரு ரகத்தில் வந்து ப்ராமிசிங்காக இருக்குன்னா அந்த ரகத்தில் முதல்ல வர பழத்தில் வந்து ஒரு 3 பழங்களும் அதிகபட்சம் ஒரு 80% பீக் லோடுன்னு சொல்லுவோம், அதிகபட்ச சுமைன்னு, அந்த டைமில் ஒரு 3 பழங்களும் கடைசியாக சீசன் முடிகிறப்போ லாஸ்ட் ஒரு 3 பழங்களும் கொடுத்து அதை அசஸ் பண்ணி 2 வருஷம் வந்து அந்த டேட்டாவை பதிவு பண்ணி நீங்கள் வந்து விவசாய ரகமாக பதிவு பண்ணிங்கன்னா, அந்த விவசாய ரகமாக பதிவு பண்ணுறப்போ அது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 இயரில் அந்த விவசாய ரகமாக வந்து அப்ரூவ் ஆகி உங்களுக்கான உரிமைகளை வந்து சட்டம் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு விவசாயிகள் உணரணும். அதே போல் ஒரு பழம் வந்து ஒரு நல்ல ஒரு வெரைட்டின்றப்போ எப்போ அதிகபட்ச சுவையை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு பழம் வந்து ஆரம்ப கட்ட ஏர்லி சீசன் சொல்லுவோம், ஒரு ஃபியூ பழமோ இல்லை 5 10 whatever ஆரம்ப கட்டத்திலே ஒரு சில வெரைட்டிஸில் பார்க்குறப்ப சில பழங்கள் வந்துடும். அந்த பழங்கள் வந்து அதனோட சுவையிலிருந்து நியூட்ரிஷன்லேருந்து எல்லாமே ஒரு 20% வந்து அதே ரகம் 80% அதிகபட்ச சுமையை வந்து பழங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையில் அசஸ் பண்ணப்படுற வர வேல்யூவோட 20% அதிகமாக இருக்கும் அப்படின்றது டேட்டா. ஆக ஒரு பழம் வந்து ஒரு 80% பழங்களை அறுவடை பண்ணக்கூடிய அந்த டைமில் ஒரு 35 பிரிக்ஸை கொடுக்குது அப்படின்னா ஏப்ரல் மந்தில், அதே பழம் பிப்ரவரிலேயோ மார்ச்லேயோ வரக்கூடிய முதல் பழங்கள் வந்து 20% வந்து அதிகமாக இருக்கும். அப்போ 35ல் 20% கிட்டத்தட்ட 7, 35 + 7 42 பிரிக்ஸ் அந்த பழம் வந்து வரக்கூடிய பழங்கள் கொடுக்கும். அதே வந்து மரம் கடைசி கட்டத்தில் சீசனோட முடிகிற டைமில் வரக்கூடிய பழங்கள் வந்து அதிகபட்ச சுமையில் வந்த 35 விட 15% இன்னும் குறைஞ்ச பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அப்படின்றப்ப 35ல் 15ன்னு பார்க்குறப்ப என்ன 3 ஒரு 1.25, அப்போ 3 ஒரு 1.25 கிட்டத்தட்ட ஒரு 4 5, அப்போ கிட்டத்தட்ட கடைசி பழமே 30 பிரிக்ஸை கொடுக்கும். அப்போ என்ன அப்படின்னா, கடைசி பழம் வந்து ஒரு 30 பிரிக்ஸை கொடுக்குதுன்னா அந்த சீசன் மிட்டில் 35 கண்டிப்பாக கொடுக்கும். ஆரம்ப பருவத்தில் வர பழங்கள் 42 கொடுக்கும். கடைசி பழமே ஒரு 32க்கு மேலே கொடுக்குதுன்னா கண்டிப்பாக வந்து ஆரம்பத்தில் வர பழங்கள் வந்து 42க்கு மேலே போய் 45 கூட கொடுக்கலாம். அப்போ கடைசி பழமே ஒரு 20 பிரிக்ஸ் தான் கொடுக்குது அப்படின்னா அந்த சீசன் மிட்டில் அதிகபட்ச சுமையில் வந்து 25 தான் கொடுக்கும், ஆரம்பத்தில் ஒரு 30 கொடுக்கும் அப்படின்றது டேட்டா வந்து வெளியே வருது. ஏன் இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, என்னோட புரிதலின்படி ஆரம்பத்தில் வரக்கூடிய பழங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மெச்சூர் ஆகும். முதிர்ச்சி நாட்கள் மெச்சூரிட்டி டேஸ் வந்து அதிகம். ஏன் அதிகம் அப்படின்னு பார்க்குறப்போ எந்த ஒரு இன்டர்வென்ஷனுமே இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக முத்தும். அப்படின்றப்போ அந்த பழங்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சது வந்து ஒரு 150 நாள் வந்து ஆரம்ப கட்ட பழங்கள் வருது அப்படின்னா அதனோட பீக் சீசன் 80% கிட்டத்தட்ட பழங்கள் வர டைமில் பார்க்குறோம். 150 நாள் போல் 130 நாள்லேயே அந்த பழம் வந்து மரம் வந்து மேற்கொண்டு முதிர்ச்சி அடையாமல் ட்ரங்கேட் பண்ணணும், மெச்சூரிட்டியை ட்ரங்கேட் பண்ணிவிட்டு கழட்டி விட்டுடும் கிளம்பு அப்படின்னு. ஆக அதே பழம் சீசன் முடிகிறப்ப என்னென்னா மரம் ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆகிட்டு ட்ரெயின் ஆகிட்டு அந்த 130 நாள் போல் 110 நாள்லேயே வந்து ஒரு மெச்சூரிட்டியை ட்ரங்கேட் பண்ணிடும்.
அப்படின்றப்ப நம்ம விவசாயிகள் வந்து அந்த பழங்கள் மரத்திலேயே படுத்தாலுமே அது 110 நாள் மெச்சூரிட்டி தான் கடைசி பழங்கள். மிடில் வரப்போ ஒரு 130 பழம் 130 நாள் மெச்சூரிட்டி தான். ஆரம்ப பருவ பழங்கள் 150 நாள் மெச்சூரிட்டி. அப்போ மெச்சூரிட்டி அதிகமாக அதிகமாக அதோட சுவை வந்து அதிகபட்ச சுவையை வந்து கூடுது. அப்படின்றப்போ கடைசி கட்ட படம் வந்து 30 பிரிக்ஸ் அடையுதுன்னா அந்த படம் 6 நாள் தாங்கும். 25 டிகிரி ரூம் டெம்பரேச்சரில் 6 நாள் தாங்கக்கூடியதாகவும் 6 நாள் 7 நாள் தாங்கக்கூடியதாகவும் பீக் சீசனில் வந்து 35 பிரிக்ஸை கொடுக்கக்கூடிய பழங்கள் 7 8 நாள் தாங்கக்கூடியதாகவும் 8 9 நாள் தாங்கக்கூடியதாகவும் அதே வெரைட்டி ஆரம்ப பருவ பழங்கள் வந்து 10 12 நாள் 13 நாள் தாங்கக்கூடிய 14 நாள் தாங்கக்கூடிய பழங்களாகவும் இருக்கும். அப்படின்றத விவசாயிகள் உணரணும். அதுக்கேற்ற போல் அந்த பழங்கள் எந்த நாளில் கட் பண்ணால் அதிகபட்ச சுவையை கொடுக்கும் அப்படின்றதையும் உணரணும். இன்னொரு சொன்ன மாதிரி இந்த பழம் முதிர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா இந்த பழம் வந்து இந்த முனையில் என்ன சுவை இருக்கோ அதே சுவையை வந்து சென்டர்லேயே கொடுக்கணும், இங்கேயே கொடுக்கணும். இல்லை இங்கே மட்டும் சுவை அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பழம் இன்னும் முதிர்ச்சி அடையலை அப்படின்றத நம்ம விவசாயிகள் நுகர்வோர் புரிஞ்சுக்கணும். அப்படின்றப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வியாபாரி பார்த்தீங்கன்னா பழத்தை வந்து மேலே இங்கே கட் பண்ணுவாங்க, சும்மா இங்கே கட் பண்ணி இந்த மேல் நுனியை மட்டும் டேஸ்ட் கொடுப்பாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நுனி தான் வந்து ஃபஸ்ட்டு பழுக்க ஆரம்பிக்கும், நுனி தான் ஃபஸ்ட்டு பழுக்கும், அதுக்கு அடுத்து பழம் இங்கே பழுக்க ஆரம்பிக்கும், இங்கே பழுக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா எல்லாமே ஒரே சுவை இருக்குது அப்படின்னா அந்த பழம் வந்து நல்ல முதிர்ச்சி 100% மெச்சூரிட்டின்னு அர்த்தம். அதே போல் வந்து எப்போ பழம் அழுக ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த பழம் ஃபார் எக்ஸாம்பிள் 36 பிரிக்ஸ் உள்ள திறன் உள்ள இந்த பழம் அறுவடை பண்ணப்பட்டு 9 நாள் ஆச்சு, 8 நாள் வந்து 9 நாள் ஆயிருக்கு. இந்த பழம் வந்து நான் வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் கைப்பட மரத்துலேருந்து அறுத்து கொண்டாந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நான் வீட்டில் கொண்டாந்து வச்சு அறுவடை கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்றைக்கு இந்த பழம் தோல் வந்து நசனது ஃபங்கல் அட்டாக்ஸு அழுக ஆரம்பிக்கும் அப்படின்னா என்றைக்கு வந்து இந்த பல்ப்ஸ் இந்த அதிகபட்ச சுவையான 36 அடையுதோ 36 பிரிக்ஸ் அடைஞ்ச பிறகு என்னாங்கன்னா இங்கே ஜூசினஸ் ஃபார்ம் ஆகும். ஜூசினஸ் ஃபார்ம் ஆகி உள்ள டசடாக இருப்போம். இதை சார்ந்த இந்த முட்கள் இந்த இடம் அழுக ஆரம்பிக்கும். அப்படின்றப்போ ஏதோ ஒரு இடத்துல அழுக ஆரம்பித்தாவே அந்த பழம் வந்து அந்த இடத்துல அதிகபட்ச சுவையை அடைஞ்சு அது கடந்துடுச்சு அப்படின்றத நம்ம விவசாயிகள் உணரணும். அப்படின்றப்போ ஒவ்வொரு ரகத்துக்கும் இந்த மெச்சூரிட்டி இண்டிகேட்டர்ஸ்ன்னு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இதே பழம் 150 நாள் தாங்குது ஆரம்பத்தில், அப்புறம் சீசன் மிட்டில் 130 நாள் தான் தாங்குது, கடைசியில் 110 நாள் தான் தாங்குது அப்படின்னா அந்த 110 நாளில் இந்த பழத்தோட மெச்சூரிட்டி என்னென்ன எப்படி இருக்கும், 130 நாள் மெச்சூரிட்டியில் எப்படி இருக்கும், 150 நாள் மெச்சூரிட்டியில் எப்படி இருக்குன்னு விவசாயிகள் நுகர்வோர் உணரணும். அப்படின்றப்போ ஒவ்வொரு பழத்துக்கும் இந்த ஸ்பைன் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இந்த முட்கள் எத்தனை முட்கள் இருக்குது அப்படின்றது மாறுபடும். இந்த முட்களை பேஸ் பண்ணி ஒவ்வொரு முள்ளும் வந்து ஒரு பழமாக மாறக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கு நேச்சரு. எந்தெந்த முள்ளெல்லாம் வந்து ஆண் பூ வந்து பெண் பூ இந்த மகரந்த சேர்க்கை இணையுதோ அந்த முட்கள் மட்டும்தான் உள்ள சொலையாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்க்குறப்ப இது வந்து சொலை இல்லை, இது சொலை இல்லை. ஏன்னா இது ஒரு முள், ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் ஒரு முள்ளுக்கு அட்டாச் ஆகிருக்கும். அப்போ இந்த இது வந்து மகரந்த சேர்க்கை நடக்கலை இதில். இப்போ இந்த மகரந்த சேர்க்கை நடக்காதால இது வந்து ஃபால்ஸ் ஃப்ளேக்ஸாக போயிடுச்சு. அதே வந்து இந்த சொலை வந்து அதுக்கான இணையான முள் வந்து மகரந்த சேர்க்கை நடந்து அது சொலையாக மாறி இருக்கு. அப்படின்றப்ப என்னோட அனுபவத்துப்படி இந்த முட்களோட எண்ணிக்கையும் இந்த சொலைகள் இந்த ஃபால்ஸ் ஃப்ளேக்ஸ்னு சொல்கிற இதனோட எண்ணிக்கையும் சரிசமமாக இருக்கணும் அப்படின்றது என்னோட அனுபவம். இதை வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டி மூலிமா செக் பண்ணப்படணும். அப்போது எந்த அளவுக்கு மகரந்தம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் ஏறும். அப்போ மகரந்த சேர்க்கை ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா சொலைகள் உள்ள கம்மியாக இருக்கும் அப்படின்றத நம்ம விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது மகரந்த சேர்க்கை வந்து ஒரு சில ரகங்கள் பார்க்குறப்ப அங்கங்கே சொலைகளே இருக்காது, இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும், உள்ளே அழிஞ்சிட்டு மேலே உப்பிட்டு இருக்கும். அப்போ என்னென்னா அந்த ரகத்துக்கான மகரந்த சேர்க்கை வந்து அந்த மரம் தனியாக ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்ற அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சித்து வந்து ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகள் படி இர்ரெகுலர் ஷேப்புன்றோம். என்னென்னா அந்த பழங்கள் வந்து பாலினேஷன் வந்து அந்த மரம் தனிமையில் இருக்கப்போ அதுக்கு தேவையான முழு போலன்ஸ் மகரந்தத்தை வந்து கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு டேட்டா வெளியே வருது. அப்போ என்னென்ன சயின்டிஃபிக் கம்யூனிட்டி என்ன அந்த ரகத்தை சொல்கிறாங்கன்னா ஏசின்க்ரோனஸ் பாலினேஷன் அப்படின்றாங்க. ஏசின்க்ரோனஸ் பாலினேஷன் அப்படின்னா அந்த மரம் தனிமையில் வேறு எந்த பலாமரமும் பக்கத்தில் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நடப்பட்டாலுமே ஆண் பூக்களும் பெண் பூக்களும் சரிசமமான ஒரே டைமில் வந்து பூக்க ஆரம்பிக்கணும். அப்போது அந்த பெண் பூக்கள் வர்றதுக்கும் அதுக்கு தேவையான மகரந்தத்தை வந்து ஆண் பூக்கள் ப்ரொடியூஸ் பண்ணவும் கரெக்டாக அமையணும். அப்படி இல்லைன்னா ஆண் பூக்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும், பெண் பூக்கள் இருக்காது. பெண் பூக்கள் வர நேரத்தில் ஆண் பூக்கள் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த பெண் பூக்களுக்கு தேவையான மகரந்தம் வந்து கம்மியாக கிடைக்குது. அப்போது என்னென்னா ஏசின்க்ரோனஸ் பாலினேஷன் சிங்க் ஆகலை. அது அந்த ஏசின்க்ரோனஸ் பாலினேஷன்றதால வந்து மகரந்தம் சரியாக நடக்காததால் பழங்கள் வந்து உள்ள சொலைகள் கம்மியாக இருக்குது. ரிக்கவரி வந்து 30%. சித்து சங்கரில் 33 or 30% ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகள் பார்க்குறப்ப என்னென்னா பாலினேஷன் வந்து சித்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சங்கரா வந்து அதுவும் வந்து ரிக்கவரி ரேஷியோ 30நாலும் பழம் ரெகுலர் ஷேப்பில் தெரியும். அப்போ என்னென்னா அதுக்கு தேவையான போலன்ஸ் வந்து
அந்த மரமே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் வந்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற டேட்டா வெளியே வருது. அப்போது அதுபோல் ஏசின்க்ரோனஸ் irregular பாலினேஷன் வெரைட்டிஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரகத்துக்கான ஃப்ளவரிங் டைமில் பெண் பூக்கள் வர டைமில் சிமிலர் டைமில் ஆண் பூக்கள் ஃப்ளவர் பண்ணக்கூடிய இன்னொரு ரகத்தை வந்து சேர்த்து ஜிக்ஸாக்காவோ இல்லை ஆல்டர்னேட் வெரைட்டிஸாவோ இல்லை ஆல்டர்னேட் லைன்ஸில் ஒரு லைனில் இந்த ரகமோ இன்னொரு லைனில் மற்ற ரகமோ நடணும் அப்படின்றது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வந்து இந்த பாலினேஷன் இம்ப்ரூவ் ஆகலாம், சைஸ் வந்து கொஞ்சம் மாறலாம், நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்ற இன்னொரு டேட்டா. ஆக இந்த ரகம் வந்து நம்பர் ஆஃப் முட்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அதிகபட்ச முள் இருக்குது அப்படின்னா என்ன ஆகுனா, அந்த முள் வந்து பழம் வந்து இந்த 150 நாள் மெச்சூரிட்டி ஆனாலுமே பார்க்குறப்ப முள் விரிஞ்சிருக்காது, முள்ளாக தான் தெரியும் அங்கங்கே. பட் என்ன ஆகுனா, இந்த வந்து கலர் வந்து முட்களோட கலர் வந்து டார்க் க்ரீனிஷ்லேருந்து இந்த பாருங்கள் டார்க் க்ரீனிஷ்லேருந்து எல்லோயிஷ் க்ரீனாக மாறும். இப்போ இந்த பழமே பார்க்குறப்ப க்ரீனாக தான் ஸ்டில் இன்னும் தெரியுது. அப்போ என்னென்னா இந்த பழம் இன்னும் முயற்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வெளியே வருதுங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த முட்களில் வந்து எல்லோயிஷ் க்ரீனாக வரும், எல்லோ டாமினண்ட்டாக தெரியும், க்ரீன் கம்மியாக தெரியும். அப்போ இன்னும் மெச்சூரிட்டி ஆகிறப்ப என்னன்னா எல்லோயிஷ் போய் ப்ரௌனாக மாறும். ப்ரௌனாக மாறுறப்ப என்ன ஆகுனா, இந்த ஒவ்வொரு முட்கள் மேலே உள்ள முனை வந்து கருப்பாக மாறும், முள் ப்ரௌனாக மாறி கருப்பாக மாறும். அப்போது இன்னும் அதிகபட்ச மெச்சூரிட்டி போக போக என்ன ஆகுனா, இது ஸ்பைன் டென்சிட்டி முட்கள் அடர்த்தி அதிகன்றதால என்ன ஆகுனா, முட்கள் வந்து ரொம்பலாம் விரியாது, பட் ஆனால் வந்து முட்கள் கலர் மாறும் அப்படின்ற ஒரு டேட்டா நம்ம வந்து விவசாயிகளை நம்ம உணரணும். அந்த முட்கள் கலர் மாறி அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அந்த அதிகபட்ச முதிர்ச்சியில் வந்து பால் வந்து குறையும், பால் வந்து லேட்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற இன்னொரு டேட்டா. ஆக இதே வந்து முட்கள் அடர்த்தி டென்சிட்டி கம்மியாக இருக்கிற வெரைட்டிஸ் என்ன ஆகுனா வந்து முட்களை விரிய ஆரம்பிக்கும், ஃபுல்லாக ஃப்ளாட்டனாக இது முள்ளு மாதிரியே தெரியாது. அதுவும் அதிகபட்ச நிலையை பார்க்குறப்ப அதே போல் அந்த முட்களோட கலர் வந்து எல்லோயிஷ்லேருந்து